அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். மற்றுமொரு குருகுலம் கல்வி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இந்த குருகுலம் கல்வி நிகழ்ச்சியினூடாக வணிகக் கல்வி பாடத்தினுடைய சில அலகுகளை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். இந்த வணிகக் கல்வி பாடத்தில் 2022ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சை எடுக்க இருக்கக்கூடிய எங்களுடைய அன்பு பிள்ளைகளுக்காக இன்றைய தினம் வணிக அமைப்புகள், பிசினஸ் ஆர்கனைசேஷன்ஸ் சம்பந்தமான விடயங்களை உங்களுடன் நான் இந்த நிகழ்ச்சி அல்லது விரிவுரையினூடாக பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். இந்த வணிக அமைப்புகள் என்பது ஆண்டு தரம் 12க்குரிய கிரேட் 12க்குரிய மொத்தமாக 7 தேர்ச்சி மட்டங்களை கொண்ட ஒரு பாடப்பரப்பு, 45 பாடவேளைகளை பாடசாலையினுடைய பாடவேளைகளை கொண்டதாக இருக்கும். இந்த வணிக அமைப்புகள், பிசினஸ் ஆர்கனைசேஷன் என்ற விடயம் நீங்கள் தரம் 10, 11 கூட ஓரிரு விடயங்களை சில விடயங்களை அறிந்திருக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இங்கே உயர்தர வகுப்பில் மிக ஆழ அகலமாக இந்த வணிக அமைப்புகள் பற்றி நான் உங்களுடன் கலந்துரையாட இருக்கிறேன். இந்த வணிக அமைப்புகள் சம்பந்தமான 7 உப தேர்ச்சி மட்டங்களில் இருந்து முதல் விடயமாக நாங்கள் பார்க்க இருப்பது வணிக அமைப்புகள் பற்றிய ஒரு அறிமுக விடயத்தை நாங்கள் பார்க்க இருக்கிறோம், ஒரு இன்ட்ரடக்ஷன். இந்த வணிக அமைப்புகள் பற்றிய ஒரு அறிமுக விடயத்தில் நாங்கள் முதல்ல அமைப்பு என்றால் என்ன, ஆர்கனைசேஷன் என்றால் என்ன, அதுக்கு பிறகு நாங்கள் பிசினஸ் ஆர்கனைசேஷன் என்றால் என்னென்று பார்க்கலாம். இந்த ஆர்கனைசேஷன் என்றால் என்ன என்று கேட்டால், ஒரு நோக்கத்தினை அல்லது ஒரு பொது நோக்கம் ஒன்றினை அடைந்து கொள்வதற்காக ஒன்றிணைந்திருக்கக்கூடிய தனிப்பட்ட நபர்கள் மற்றும் குழு ஒன்றினால் உருவாக்கப்பட்ட ஒரு சமூக அலகுதான் அமைப்பாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பிள்ளைகள், நீங்கள் கல்வி கற்கக்கூடிய பாடசாலை ஒரு அமைப்பு, அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அங்கே நபர்கள் அல்லது குழுக்கள் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதே போல் நீங்கள் வணங்கக்கூடிய கோவில்களாக இருக்கலாம், அல்லது நீங்கள் பார்க்கக்கூடிய வியாபார நிறுவனங்கள், அது ஒரு தனி வியாபாரமாகவோ பங்குடைமையாகவோ கம்பெனியாகவோ இருக்கலாம். அவை நாங்கள் வணிக அமைப்புகளாக கருத முடியும். எனவே அமைப்பு என்றால் என்ன, ஆர்கனைசேஷன் என்றால் என்ன என்று கேட்டால், ஒரு பொது நோக்கத்தினை நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஒரு பொது நோக்கம், ஒரு ஒப்ஜெக்டிவ் இருக்கும், அதை நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஒன்றிணைந்திருக்கக்கூடிய நபர்கள் என்பது தனிப்பட்ட ஆட்கள் அல்லது குழு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி என்றால், ஒரு பங்குடைமை என்றால், அங்கே ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் சேருவார்கள். ஒரு தனிநபர் இருக்கலாம், அது ஒரு குழுவாக இருக்கலாம். அவர்களால் உருவாக்கப்படுகின்ற ஒரு சமூக அலகு, அந்த அலகுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய பெயர் தான் அமைப்பு. எனவே அமைப்பு என்றதுக்கான அந்த விளக்கத்தை நாங்கள் மீண்டும் ஒரு தடவை வரைவிலக்கணமாக பார்த்தோமென்றால், பொது நோக்கம் ஒன்றை நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஒன்றிணைந்திருக்கக்கூடிய நபர்கள் அல்லது குழு ஒன்றால் உருவாக்கப்பட்ட சமூக அலகுதான் அமைப்பாக வரும். தொடர்ந்து நாங்கள் பார்க்க போகிறோம் வணிக அமைப்பு என்றால் என்ன. வணிக அமைப்பு என்றது இப்போ நாங்கள் தனி வியாபாரம், பங்குடைமைகள், கம்பெனிகள், கூட்டுறவு அல்லது அரசாங்கத்தினுடைய திணைக்களங்கள், இவையெல்லாம் வணிக அமைப்புகள். அங்கே ஒரு பொருளாதார ரீதியான இலக்கு காணப்படும், ஒரு எக்கனாமிக்கல் ஒப்ஜெக்டிவ் இருக்கும் அல்லது ஒரு குறிக்கோள் இருக்கும், லாபம் பெறும் நோக்கம் இருக்கும், லாப நோக்கற்ற வணிகங்களும் இருக்கும். அந்த லாபம் பெறும் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு மனித வளங்களும் பௌதீக வளங்களும், மனித வளங்கள் ஹியூமன் ரிசோர்ஸ், ஒரு பாடசாலை என்பது அதிபர், ஆசிரியர்கள், அதே போல அலுவலக ஊழியர்கள், இவர்களை கொண்டது அந்த மனித வளம். பௌதீக வளங்கள் என்பது பாடசாலையினுடைய கட்டிடங்களாக இருக்கலாம், அல்லது கணனிகளாக இருக்கலாம், தளபாடங்களாக இருக்கலாம், பாடசாலைக்குரிய வாகனங்களாக இருக்கலாம், ஆய்வுகூட உபகரணங்களாக இருக்கலாம். அந்த வளங்கள் பொருத்தமான அடிப்படையில் ஒழுங்குபடுத்தப்படுகின்ற ஒரு நிறுவன வடிவம் அல்லது ஒரு தொழில் நிறுவனம் வணிக ஒழுங்கமைப்பாக வரும். அதாவது மனித தேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்வதற்கான பொருட்களையும் சேவைகளையும் வழங்கக்கூடிய அமைப்புகள், அந்த அமைப்புகளுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய பெயர்தான் வணிக ஒழுங்கமைப்பு. அப்போ நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்தினாங்க பிள்ளைகள், ஒழுங்கமைப்பு என்றால் என்ன, வாட் இஸ் ஆர்கனைசேஷன். இப்போ நாங்கள் பார்க்கிறோம் வணிக ஒழுங்கமைப்பு என்றால் என்ன.
அந்த ஒழுங்கமைப்பு அந்த அடிப்படையில் இருந்து உருவாக்கப்பட்டது தான் வணிக ஒழுங்கமைப்பு என்று சொல்லப்படுகின்ற விடயம். அப்போ வணிக ஒழுங்கமைப்பு என்பது ஒரு பொருளாதார ரீதியான இலக்கினை, ஒரு எக்கனாமிக்கல் ஒப்ஜெக்டிவ் அல்லது ஒரு குறிக்கோளை அல்லது லாப நோக்கத்தினை அடைந்து கொள்வதற்காக மனித வளங்களும் பௌதீக வளங்களும் பொருத்தமான அடிப்படையில் ஒழுங்குபடுத்தப்படுகின்ற பொழுது அந்த நிறுவன வடிவம், அந்த தொழில் நிறுவனம் வணிக ஒழுங்கமைப்பாக, பிசினஸ் ஆர்கனைசேஷனாக கருதப்படும். அதாவது பொருட்களையும் சேவைகளையும் வழங்கக்கூடிய முயற்சிகள், அந்த முயற்சிகளுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய பெயர்தான் வணிக ஒழுங்கமைப்பாக வரும். அப்போ 2 விடயங்களை இந்த தேர்ச்சி மட்டம் 1, அதாவது வணிக அமைப்புகள் என்ற தலையங்கத்தின் தேர்ச்சி மட்டம் 1 வச்சு அமைப்பு என்றால் என்ன, வணிக ஒழுங்கமைப்பு என்றால் என்ன, அமைப்பு என்ற அந்த வரவிலக்கணத்தில் இருந்துதான் வணிக ஒழுங்கமைப்பு என்ற அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் முன்னோக்கி போகிறோம். தொடர்ந்து பிள்ளைகள், அமைப்பு ஒன்றினுடைய பண்புகள். முதல் 3 பண்புகளும் அமைப்பினுடைய பண்புகள். அடுத்து வரக்கூடிய 2, 4, 5 நான் சேர்த்திருக்கிறேன் வணிக அமைப்பு ஒன்றினுடைய பண்புகள். இங்கே நான் தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த நோட்ஸுகள், ஸ்லைட்ஸுகள் இவையெல்லாம் தேசிய கல்வி நிறுவனத்தினுடைய ஆசிரியர் அறிவுரைப்பு வழிகாட்டி அடிப்படையாக கொண்டு, டீச்சர்ஸ் கைடை அடிப்படையாக கொண்டு தயார்படுத்தப்பட்டவை. ஏனென்றால் இலங்கையின் எந்த பாகத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைக்கும் கையில் கிடைக்கக்கூடிய ஒரு கற்றல் உபகரணமாக அந்த ஆசிரியர் கைநூல் இருக்கும். அவை கண்டிப்பாக அதை முடியுமெண்டா ஒரு ஹார்ட் காப்பியாகவோ அல்லது உங்களோட ஸ்மார்ட் ஃபோன்லேயே ஒரு சொப் காப்பியாகவோ நீங்கள் எடுத்து வச்சு கொண்டீங்கள் என்றால் அது உங்களுக்கு படிக்கிறதுக்கு இலகுவாக இருக்கும். எனவே இங்கே நாங்கள் வணிக அமைப்பொன்றினுடைய பண்புகள், ஒரு பிசினஸ் ஆர்கனைசேஷனுடைய பண்புகள் என்னவாக இருக்கும்? 1, நோக்கம் ஒன்றினை கொண்டிருக்கும். ஒரு அமைப்பு என்றால் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும், ஒப்ஜெக்டிவ் என்ற ஒரு விடயம் இருக்கும். நோக்கம் இல்லாமல் ஒரு வணிகம் இருக்க முடியாது. பிறகு அதுக்குள்ள லாபம் பெறுகின்ற நோக்கம், லாப நோக்கற்ற வணிகங்கள் என்று வரலாம், அது அடுத்த கட்டம். ஆனால் ஒரு நோக்கம் இருக்கும். ஒரு பாடசாலை என்பதற்கு என்ன நோக்கம்? மாணவர்களுக்கு ஒரு சிறந்த கல்வியை வழங்கி சமூகமயப்படுத்தப்பட்ட பிள்ளைகளை உருவாக்கி தொழில் உலகுக்கு அவர்களை தயார்படுத்தி அனுப்புதல் ஒரு பாடசாலையினுடைய நோக்கமாக இருக்கும். அதேபோல் ஒரு கம்பெனி எடுத்தமென்றால் அந்த கம்பெனி ஒரு பொருளை அல்லது சேவையை உற்பத்தி செய்து சந்தைப்படுத்துவதன் மூலம் லாபத்தை பெற்றுக்கொள்வது, அதனூடாக நுகர்வோரை திருப்திப்படுத்தல், வாடிக்கையாளரை திருப்திப்படுத்தல், இந்த மாதிரியான ஒரு நோக்கம் வணிகத்துக்கு இருக்கும். எனவே வணிகம் என்பது ஒரு நோக்கத்துடனான ஒரு அமைப்பாக இருக்கும். 2வது, அங்கே தனிநபர்கள் காணப்படுவார்கள். தனிநபர்கள் என்பது ஒரு ஆளாயும் இருக்கலாம், ஒரு தொகுதி, ஒரு குழுவாகவும் இருக்கலாம். ஏற்கனவே நாங்கள் அந்த குழு என்றாயின் என்று சொன்னாங்க. ஒரு தனி வியாபாரம் என்றால் பிள்ளைகள் அங்கே ஒரு தனி நபர் காணப்படுவார். ஒரு பங்குடைமை என்றால் 2 தொடக்கம் 20 நபர்கள் காணப்படுவார்கள். ஒரு கம்பெனி என்றால் எண்ணிக்கையில் அதிகமாக, சொந்த கம்பெனி என்றால் 1 தொடக்கம் 50 நபர்கள் காணப்படுவார்கள். ஆகவே அங்கே நபர்கள் காணப்படுதல் என்பது ஒரு முக்கியமான விடயம். அது மனித வளமாக இருக்கும். அடுத்தது அமைப்பு ரீதியான கட்டமைப்பு ஒன்று இருத்தல். அது என்ன அமைப்பு ரீதியான கட்டமைப்பு என்றால் என்ன? ஒரு நிறுவன ரீதியான தன்மை, ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஒரு பாடசாலையை நீங்கள் எடுத்தீங்களா, அந்த பாடசாலை என்பது ஒரு அமைப்பு ரீதியான கட்டமைப்பு. அங்கே மனித வளங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கும், பௌதீக வளங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கும். அங்கே ஒரு குறிக்கோளை நோக்கிய செயல்பாடுகள், கடமைகள், செயல்பாடுகள் இடம்பெறுவதை நீங்கள் பார்க்கலாம். எனவே ஒரு அமைப்பு ரீதியான கட்டமைப்பு, ஒரு ஸ்ட்ரக்சர் காணப்படும். அடுத்தது வளங்கள் காணப்படும். வளங்கள் என்பது மனித வளங்கள், பௌதீக வளங்கள், நிதி வளம், தகவல் வளமாக இருக்கலாம், அல்லது உற்பத்தி காரணிகள், நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சியாக இருக்கலாம், அல்ல அந்த 4ஓடு சேர்ந்த அறிவு, தகவல், நேரம் என்ற வளங்களாக இருக்கலாம். இந்த வளங்கள் ஒரு அமைப்பில் காணப்படும். அடுத்தது வணிக பணிகள் இடம்பெறும். அது என்ன வணிக பணிகள்? உற்பத்தி பணி, சந்தைப்படுத்தல் பணி, நிதிப்பணி, மனிதவளப்பணி. எனவே ஒரு வணிக அமைப்பு என்பது இந்த மாதிரியான பண்புகளை கொண்டதாக இருக்கும். என்ன பண்புகள்? நோக்கம் ஒன்று காணப்படும், தனிப்பட்ட நபர்கள் காணப்படுவார்கள், அதாவது மனித வளம் காணப்படும், அமைப்பு ரீதியான கட்டமைப்பு காணப்படும், வளங்கள் காணப்படும், வணிக பணிகள் இருக்கும். இப்போ நீங்கள் ஆசிரியர் கைநூலில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், அமைப்பொன்றினுடைய பண்புகள் என்று போடப்பட்டு முதல் 3 பண்புகளும் அங்கே தரப்பட்டிருக்கிறது.
நான் வணிக அமைப்பொன்றினுடைய பண்புகள் என்று போட்டு வளங்கள் காணப்படும், அங்கே வணிகப் பணிகள் இடம்பெறும் என்றும் நான் கொடுத்திருக்கிறேன். அப்போ உங்களை எக்ஸாமில் கேட்கிற போது அதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய அந்த வடிவம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ அமைப்பொன்றின் பண்புகள் என்று சொன்னால் முதல் 3 பண்புகளும் வரும். வணிக அமைப்பொன்றின் பண்புகள் என்று சொன்னால் 5 பண்புகள் நீங்கள் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்கு பிறகு நாங்கள் தனி வியாபாரம் என்று பார்க்கிற போது அந்த தனி வியாபார அமைப்புக்கு தனியான பண்புகள் வரும். பங்குடைமை பார்க்கின்ற போது பங்குடைமை அமைப்புக்கு தனியான பண்புகள் வரும். ஒரு வரையறுக்கப்பட்ட கம்பெனியை பற்றி பார்க்கிற போது கம்பெனிக்கு தனியான பண்புகள் வரும். ஒரு அரசாங்க திணைக்களத்தை பார்க்கிற போது திணைக்களத்திற்கு தனியான பண்புகள் வரும். அது நாங்கள் பிறகு நாங்கள் அடுத்த நிலையிலே அடுத்த தேர்ச்சி மட்டங்களில் அந்த விடயங்கள் வருகிற போது நாங்கள் அதை நோக்கி செல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே அமைப்பு ஒன்றினுடைய பண்புகள், வணிக அமைப்பு ஒன்றினுடைய பண்புகள், இங்கே 5 பண்புகள் தரப்பட்டிருக்கிறது. அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறோம் வணிக அமைப்புகளினுடைய முக்கியத்துவங்கள் என்ன. பிள்ளைகள் ஆரம்ப காலத்தில் வணிக அமைப்புகள் என்பது ஒரு அவசியமாக இருக்கவில்லை. குறிப்பாக கைத்தொழில் புரட்சிக்கு முற்பட்ட காலங்களில் வணிக அமைப்புகள் என்பது ஒரு அமைப்பு ரீதியான தன்மை அவசியமாக இருக்கவில்லை. அன்றைக்கு உற்பத்தி நடந்திருக்கிறது, வியாபாரம் இடம்பெற்றிருக்கிறது, பொருட்களின் பரிமாற்றம் நடந்திருக்கிறது, கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் ஒரு அமைப்பு ரீதியான கட்டமைப்பு என்பது அவசியமாக இருக்கவில்லை. இப்போ பங்குடைமை அமைப்போ அல்லது கம்பெனி அமைப்போ கூட்டுறவு அமைப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கைத்தொழில் புரட்சிக்கு பின்னரான காலத்தில் அவற்றினுடைய தோற்றம் உணரப்பட்டதாக நாங்கள் வரலாறு படிக்கிற போது பார்க்கிறோம். எனவே அன்றைக்கு அமைப்பு ரீதியான கட்டமைப்பு வணிகங்களுக்கு தேவைப்படவில்லை, வணிக அமைப்பு தேவைப்படவில்லை. ஏனென்று கேட்டால் உற்பத்தியினுடைய பருமன் சிறியதாக இருந்தது, மனித தேவைகளின் அளவு குறைவாக இருந்தது. அப்போ அதுக்கேற்ற வகையில் தான் உற்பத்தி நடவடிக்கை இடம்பெற்றது. சந்தையின் பருமன் சிறிதாக இருந்தது, நிதி கொடுக்கல் வாங்கல்களின் அளவு சிறிதாக இருந்தது, ஒரு வணிகத்தில் செயல்படுகின்ற மனித வளத்தினுடைய அளவு குறைவாக இருந்தது. அப்போ இந்த காரணங்களாலே அமைப்பு என்பது அன்றைய தினம் அவசியமாக இருக்கவில்லை. அப்போ வணிக அமைப்புகள் எப்போது அவசியமாக காணப்பட்டது என்றால் கைத்தொழில் புரட்சிக்கு பின்னரான காலத்திலே அமைப்புகள் அவசியமாக இருந்தது. இந்த வணிக அமைப்புகள் ஏன் முக்கியம் பெறுகின்றது? ஒன்று, அந்த வணிகத்தினுடைய குறிக்கோளை விளைதிறன் மிக்க வகையில் அடைகிறதுக்கும் அந்த வணிகத்தில் உள்ள வளங்களை வினைத்திறனுடன் பயன்படுத்துறதுக்கும் அவசியமாக இருந்தது. அப்போ வணிக குறிக்கோளை விளைதிறன் மிக்க வகையிலும் வினைத்திறனுடனும் அடைந்து கொள்ள ஒரு வணிக அமைப்பு தேவைப்பட்டது. என்ற வளங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது, அதே போல உற்பத்தி திறன் அதிகரிக்கிறது, மனித வளத்தினுடைய அளவு அதிகரிக்கின்றது. எனவே வணிகத்தின் குறிக்கோளை வணிக நோக்கத்தினை வினைத்திறனுடனும் விளைதிறன் மிக்க வகையிலும் அடைந்து கொள்வதற்கு வணிக அமைப்புகள் தேவைப்படுகிறது. இரண்டாவது, வணிகத்தில் இருக்கிற வளங்கள் வரையறுக்கப்பட்டவையாக காணப்படும். அது எங்களுக்கு தெரியும். அந்த வரையறுக்கப்பட்ட வளங்களை விரயமின்றி பயன்படுத்துறதுக்கு, உற்பத்தியில் வினைத்திறனாக வளங்களை பயன்படுத்துறதுக்கு வணிக அமைப்பு தேவைப்படும். ஒரு வணிக கட்டமைப்பு என்று ஒன்று இருந்தால்தான், ஒரு அமைப்பு ரீதியான தன்மை காணப்பட்டால்தான் வளங்களை, வணிக வளங்களை சிக்கனமாக வினைத்திறனாக பயன்படுத்த முடியும். மூன்றாவது, இந்த கைத்தொழில் புரட்சிக்கு பிற்பட்ட காலங்களில் பிள்ளைகள் வணிக ரீதியான போட்டித்தன்மைகள் அதிகரிக்கிறது. அது மட்டுமல்லாமல் உள்ளகச் சூழல், வெளியகச் சூழல், குறிப்பாக பேரண்டை சூழல் என்பது விரைவாக மாற்றமடையக்கூடிய சூழல். உங்களுக்கு தெரியும், மேக்ரோ பிசினஸ் என்விரான்மெண்ட் என்பது அது சமூக கலாச்சாரமாக இருக்கலாம், பொருளாதார சூழலாக இருக்கலாம், அரசியல், மக்கள், இயற்கை சூழல், பூகோளச் சூழல், இந்த சூழல்கள் எல்லாம் விரைவாக மாற்றமடையும். அதுவும் இந்த கைத்தொழில் புரட்சியை போர்டராக வச்சு கொண்டு எடுத்தோம்னால் அதுக்கு பிறகு இந்த சவால்கள் அதிகரிக்குது, சூழல் மாற்றங்கள் அதிகரிக்குது. அந்த மாற்றமடைந்து வருகின்ற சூழலால் ஏற்படக்கூடிய சவால்களை எதிர்கொள்வதற்கு உங்களுக்கு தெரியும், உள்ளகச் சூழல் பரம்பரவீனத்தை உருவாக்கும், வெளியகச் சூழல்கள் சந்தர்ப்பங்கள் சவால்களை தோற்றுவிக்கும். எனவே வணிக போட்டிகளையும் சவால்களையும் எதிர்கொண்டு வெற்றி பெறுவதற்கு கண்டிப்பாக இந்த வணிக அமைப்புகள் முக்கியமாக இருந்தது. அதே போல நாங்கள் பார்த்தோமென்றால் முகாமைத்துவ கருமங்கள், திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல் என்ற முகாமை பணிகளை
சிறப்பாக மேற்கொள்வதற்கு வணிக அமைப்புகள் தேவைப்படுகிறது. அமைப்பு ரீதியான தன்மை இருந்தால்தான் அங்கே முகாமைத்துவத்தை பிரயோகிக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல உள்ளக வெளியக சூழல் மாற்றங்களை பற்றி நான் ஏற்கனவே சொன்னேன். அப்போ ஏன் வணிக அமைப்புகள் தேவைப்படுகிறது? ஒரு வணிகத்தின் வெற்றியில், ஒரு முயற்சியின் வெற்றியில் ஏன் வணிக அமைப்புகள் தேவைப்படுகிறது என்று கேட்டால், அந்த வணிகத்தினுடைய குறிக்கோளை விளைதிறன் மிக்க வகையில் வினைத்திறனாக வளங்களை பயன்படுத்தி அடைகிறதுக்கு. இரண்டாவது, வரையறுக்கப்பட்ட வளங்களை சிக்கனமாக பயன்படுத்துவதற்கு. மூன்றாவது, முகாமைத்துவ கருமங்கள், திட்டமிடல், ஒழுங்கமைத்தல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு. உள்ளக வெளியக சூழல் மாற்றங்களை அறிந்து கொள்வதற்கு. வணிக ரீதியான போட்டிகள், சவால்களை எதிர்கொண்டு வெற்றி பெற்றுக் கொள்வதற்கு இந்த வணிக அமைப்புகள், ஒழுங்கமைப்புகள் அவசியமாக இருக்கிறது. இப்போ நீங்கள் இதை கொண்டு போய், இப்போ நீங்கள் கிரேட் 12 இருக்கிறதால உங்களுக்கு அந்த விடயம் இப்போ வராது. மேனேஜ்மெண்ட்டில் கொண்டு போய், அதாவது ஆண்டு 13 முதலாவது அலகு பிசினஸ் மேனேஜ்மெண்ட்டில் கொண்டு போய் ஒழுங்கமைத்தலின் முக்கியத்துவங்கள் என்னென்று பார்க்கின்ற போது அந்த ஒழுங்கமைத்தலின் முக்கியத்துவங்களை இங்கே டெலி பண்ணக்கூடியதாக இருக்கும். குறிக்கோளை அடைய, வளங்களை பயன்படுத்த, வளப்பகிர்வு செய்ய, ஊழியர்களுக்கான கடமைகளை பகிர்ந்தளிக்க, அந்த மாதிரியான விடயங்கள் அங்கே வருவதாக இருக்கும். ரைட், ஓகே. அடுத்தது நாங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள், வணிக அமைப்புகளினுடைய வகைப்படுத்தல் அல்லது பாகுபாடு. இப்போ நாங்கள் இலங்கையை அடிப்படையாக கொண்டு இலங்கையில் இருக்கக்கூடிய வணிக அமைப்புகளை நாங்கள் வகைப்படுத்தலாம். இலங்கை அடிப்படையாக கொண்டு இலங்கையில் இருக்கக்கூடிய வணிக அமைப்புகளை நாங்கள் வகைப்படுத்தலாம், பாகுபாடு செய்யலாம். அப்படி வகைப்படுத்துகின்ற போது முதலாவது உடைமை, ஓனர்ஷிப் என்ற காரணியை அடிப்படையாக கொண்டு வணிகங்களை வகைப்படுத்தலாம். இப்போ இது ஒரு முக்கியமான வகைப்படுத்தல். இந்த வகைப்படுத்தலுக்கான காரணிகளும் வகைகளும் நான் நிறையவே சொல்லி இருக்கிறேன். ஆனால் அந்த வகைப்படுத்தலை இந்த முதலாவது உடைமை என்ற காரணியை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்துவது என்பது மிக முக்கியமானது. அங்கே 2 விதமான உடைமைகள் வரும் பிள்ளைகள். ஒன்று தனியார் உடைமை வணிகம், தனியார் உடைமை. இப்போ டீச்சர்ஸ் கைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தனியார் துறை என்று போட்டிருக்கு, அது சரி. அதே போல் பொது உடைமை, அரச உடைமை வணிகம், அரச துறை என்று சொல்லுவோம். அப்போ உடைமை ரீதியாக வகைப்படுத்துகின்ற போது பிள்ளைகள் 2 முக்கியமான உடைமைகளை நாங்கள் பார்க்கிறோம். இது பற்றி நான் விரிவாக அடுத்து வரப்போகிற ஒரு வரிப்படத்தில் உங்களுக்கு தர இருக்கிறேன். ஒன்று தனியார் உடைமை வணிகம், பிரைவேட் ஓனர்ஷிப் என்று சொல்லுவோம். இரண்டாவது பொது உடைமை அல்லது அரச உடைமை வணிகமாக வரும். இது உடைமை ரீதியான பாகுபாடு, அது ஏ என்று காட்டியிருக்கிறேன். ரெண்டாவது நீங்கள் பியை பார்த்தீங்கன்னா துறை ரீதியாக, இது ஒரு பழைய மரபு ரீதியான பாகுபாடு. இப்போ இந்த பாகுபாடு அவசியமில்லை, பாகுபாடு செய்கிறதும் இல்லை. இதை நீங்கள் ஒரு மரபு ரீதியான பாகுபாடு. வணிக கல்வியை பொறுத்த மட்டில் நீங்கள் கற்கிற விடயங்கள் ஆழ அகலமாக படிக்க வேணும். ஏனென்றால் வணிக கல்விக்கு எல்லை என்னென்று கேட்டால் வானம்தான் இல்லை. த ஸ்கை இஸ் த லிமிட் டு பிஸ்னஸ் ஸ்டடீஸ். ஆகவே அதிகமான விடயங்களை தெரிஞ்சு கொள்ள வேணும். கேள்விகள் வார போது அந்த அதிகமான விடயங்கள் உங்களுக்கு தெரியப்படும். இப்போ உதாரணத்துக்கு 2020ஆம் ஆண்டு ஃபைனல் எக்ஸாம் பேப்பரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக செல்ஃபோனில் பார்க்கக்கூடிய அந்த குறியீடுகள் அல்ல ஒரு ஆன்லைன் பர்ச்சேசிங்கில் பார்க்குற குறியீடுகள் பிஸ்னஸ் ஸ்டடீஸ் 1 50வது கேள்வியாக இருக்குது. அதை நாங்கள் வகுப்பறை சூழலில் படிப்பிக்க முடியாது. ஒரு வணிகக்கல்வி மாணவராக நீங்கள் என்ன செய்யணும் என்றால், வணிகக்கல்வி கற்கிற மாணவருக்கு விரிவான ஆழ அகலமான ஒரு அறிவு இருக்க வேண்டும். அப்போ அதுக்கான ஒரு தேடல் இருக்க வேண்டும். நாங்கள் பார்க்குற வணிகக்கல்வி என்பது லைஃப், என்ன பொறுத்தமல்ல 3 தசாப்தங்களுக்கு மேலாக இந்த பாடத்தை படிப்பிச்சு கொண்டிருக்கிறேன். வணிகக்கல்வி என்பது ஒரு லைஃப். நாங்கள் வாழ்க்கையில் பார்க்குற, அறிகிற, செயல்படுற, செய்கிற எல்லா விடயங்களும் வணிகக்கல்வி தான். ஆகவே அந்த 2வது வகைப்படுத்தல் துறை ரீதியாக நாங்கள் பார்த்தமென்றால், செக்டர் பேசிக்கில் பார்த்தமென்றால், தனியார் துறை வணிகம், பிரைவேட் செக்டர், அதுதான் பிரைவேட் ஓனர்ஷிப். பொது துறை வணிகம், பப்ளிக் செக்டர். 3வது கூட்டுறவுத்துறை வணிகம். இந்த கூட்டுறவுத்துறை என்பது இப்போ நாங்கள் தனியார் துறை அல்ல தனியார் உடைமைக்குள்ள உள்வாங்கி இருக்கிறோம். ஆனால் இது ஒரு மரபு ரீதியான பாகுபாடாக இருக்கும். இப்போ சில நாடுகளில் இப்போ இந்த பாகுபாடு இருக்கு. எனவே நீங்கள் அதையும் தெரிஞ்சு கொள்ள வேணும். துறை செக்டர் பேசிக்கில் வச்சுக்கொண்டு தனியார் துறை வணிகங்கள், பொதுத்துறை வணிகங்கள், கூட்டுறவுத்துறை வணிகம்.
அப்போ இது உங்களோட டீச்சர்ஸ் கைடில் இந்த பாகுபாடு இல்லை. ஆனால் பரந்துபட்ட ஒரு நொலேஜோடு நீங்கள் இருக்க வேணுமென்றதுக்காக நான் அதை தந்திருக்கிறேன். அடுத்தது சி, மூன்றாவது அந்த மேலே ப்ளூவில் இருக்கக்கூடியதெல்லாம் வேறுபடுத்துகின்ற அடிப்படைகள், காரணிகள். அது கீழே இருக்கக்கூடிய விடயங்கள் அதனுடைய பாகுபாட்டு வகைகள். நோக்கத்தின் அடிப்படையில் நாங்கள் பாகுபாடு செய்கிறோம். நோக்கத்தின் அடிப்படையில் பாகுபாடு செய்கின்ற போது பிள்ளைகள் 2 வகையில் எடுக்கிறோம். ஒன்று லாப நோக்க வணிகம், வணிகங்களை லாப நோக்க வணிகம் என்றும், சேவை நோக்க வணிகம். சேவை நோக்க வணிகம் என்பதை லாப நோக்கு அற்ற வணிகம் என்று சொல்ல முடியும். சரியா? இப்போ 2ஆக பிரிக்கிறோம். லாப நோக்க வணிகங்கள் லாபம் உழைப்பதை நோக்கமாக கொண்டவை. இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்டு பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்குள்ளே அதுக்குரிய விடையை சொல்லி பார்க்கலாம். தனியாருடைமை வணிகங்கள் அனைத்தும் லாப நோக்குடையவை. இது சரியா பிழையாண்டு கேட்டால் நீங்கள் பிழை என்று சொல்ல வேணும். ஏனென்றால் தனியார் உடைமைக்குள்ளதான் கூட்டுறவு நிறுவனங்கள் வருகிறது. ஆகவே கூட்டுறவு நிறுவனங்கள் தனியார் உடைமைக்குள்ளே இருக்கக்கூடிய சேவை நோக்குடைய வணிகம், சமூக நல நோக்குடைய வணிகம். ஆகவே லாப நோக்க வணிகங்கள் எவை அப்படி என்று கேட்டால் தனி வியாபாரம், பங்குடைமை, கம்பெனிகள். கம்பெனிகள் எல்லாம் லாப நோக்குடைய வணிகமா? இல்லை. அரச கம்பெனிகள் என்று வருகின்ற போது அவை முழுமையான லாப நோக்கமுடையவை அல்ல. அரசாங்கத்தால் உரிமையாக்கப்பட்ட, உதாரணத்துக்கு லங்கா எலக்ட்ரிசிட்டி பிரைவேட் லிமிடெட், இலங்கையில் மின்சாரத்தை வழங்குறதுக்காக அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனமாக இருக்கும். பிரைவேட் லிமிடெட் என்று வந்தாலும் அது சொந்த கம்பெனிக்குரிய கோட்வேர்ட் தானே ஒழிய மற்றபடி அது அரச உடைமை. லங்கா எலக்ட்ரிசிட்டி பிரைவேட் லிமிடெட் இது ஒரு அரசாங்க கம்பெனி, அரசாங்க தனியார் கம்பெனி, அரசாங்க சொந்த கம்பெனி. ஆனால் அது சேவை நோக்குடைய அல்லது லாப நோக்கற்ற வணிகமாக இருக்கும். அப்போ அரசாங்கத்துறை நிறுவனங்கள் அத்தனையும் சேவை நோக்குடையவையா? இல்லை. அங்கேயும் லாப நோக்க வணிகங்கள் காணப்படும், லாப நோக்கற்ற வணிகமும் இருக்கும். சரியா? ஆகவே நோக்கத்தின் அடிப்படையில் வணிகங்களை நாங்கள் வகைப்படுத்துகின்ற போது லாப நோக்க வணிகங்கள், சேவை நோக்க வணிகங்கள் என்று சொல்கிறோம். அடுத்தது நட்ட பொறுப்பு, லைபிலிட்டி. ஒரு வணிக அமைப்பினுடைய பொறுப்பு சம்பந்தமான நட்ட பொறுப்பு சம்பந்தமாக பின்னர் தனி வியாபாரம் பங்குடைமையில வச்சும் உங்களோட உரையாடுவன். நட்ட பொறுப்பு என்பது ஒரு வணிக நிறுவனம் நட்டமடைகின்ற பொழுது அதில் உடைமையாளர்கள் எவ்வளவு நட்டத்தினை ஏற்றுக்கொள்ள வேணும், அந்த ஏற்றுக்கொள்ள வேண்டிய நட்டத்தொகையினுடைய அளவு முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்டிருந்தால் அது வரையறுக்கப்பட்ட பொறுப்பு. ஏனையவை வரையறுக்கப்படாத பொறுப்பு. அப்போ பொறுப்பின் அடிப்படையில், நட்ட பொறுப்பின் அடிப்படையில் வணிகங்களை வகைப்படுத்துகிறோம். வரையறுக்கப்பட்ட வணிகங்கள், வரையறுக்கப்படாத வணிகங்கள். அதே போல சட்ட ஆளுமை, லீகல் பர்சனாலிட்டி, லீகல் என்டிட்டி என்று சொல்லுவோம். அந்த சட்ட ஆளுமையை வச்சுக்கொண்டு வணிகங்களை வகைப்படுத்துவோம் பிள்ளைகள். சட்ட ஆளுமை கொண்ட வணிகங்கள், தனி மனித அந்தஸ்து கொண்டவை, லீகல் பர்சனாலிட்டி உள்ளவை. சட்ட ஆளுமை அற்ற வணிகங்கள் அப்படி என்று வகைப்படுத்துவோம். அது நாங்கள் சட்ட ஆளுமையெல்லாம் பின்னுக்கு திருப்பி பார்க்க வேண்டும். அளவு ரீதியான காரணியை வச்சுக்கொண்டு வணிகங்களை அளவு ஸ்கேலை பேசிக்காக வச்சுக்கொண்டு வகைப்படுத்துவோம். சிற்றளவு வணிகங்கள் ஸ்மால் பிசினஸ், நடுத்தர அளவு வணிகங்கள் மீடியம் பிசினஸ், பேரளவு வணிகங்கள் லார்ஜ் பிசினஸ். 3ஆக வகைப்படுத்துகிறோம். சிற்றளவு வணிகங்கள், நடுத்தர அளவு வணிகங்கள், பேரளவு வணிகங்கள். ரைட்? அங்கே அந்த வகைப்படுத்தல் அளவு என்பது எதை கருதுகிறது? மூலதனம் எவ்வளவு இருக்கிறது, இலாபம் விற்பனை எவ்வளவு இருக்கிறது, சந்தையினுடைய அளவு எவ்வாறு இருக்கிறது, மின்சார பயன்பாடு எவ்வளவு இருக்கிறது, ஊழியர் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கிறது, நிலையான சொத்துக்கள் எவ்வளவு இருக்கிறது. இந்த காரணிகளை வச்சுக்கொண்டு வணிகங்களை சிற்றளவு, நடுத்தரளவு, பேரளவு என்று சொல்லுவோம். இது அளவு ரீதியான வகைப்படுத்தல். இதுக்குள்ள நுண்பாக வணிகம் என்று ஒன்று வரும். அவையெல்லாம் முயற்சியாண்மை என்ற அழகு பார்க்கிற போது அவை சம்பந்தமாக கதைக்கலாம். அடுத்தது வணிகங்களை வகைப்படுத்துகின்ற இன்னொரு காரணி பிள்ளைகள், அவை சார்ந்த தொழில். என்ன தொழில்களில் ஈடுபடுகிறது? அதில் உற்பத்தி சார்ந்த வணிகங்கள், மேனுஃபேக்சரிங்கில் ஈடுபடக்கூடியவை, ப்ரொடக்ஷனில் ஈடுபடக்கூடியவை, வர்த்தகம் சார்ந்த வணிகங்கள், வியாபார கருமங்களில் ஈடுபடக்கூடியவை.
நிதி சார்ந்த வணிகங்கள், நிதி கருமங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் வங்கிகள், காப்புறுதி நிறுவனங்கள், நிதி கம்பெனிகள். சேவை சார்ந்த வணிகங்கள், கல்வி நிறுவனங்கள், சுகாதார நிறுவனங்கள். இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய பாடசாலை ஒரு சேவை சார்ந்த வணிகம், அவ்வாறு வகைப்படுத்தலாம். எனவே இலங்கையில் இருக்கக்கூடிய வணிகங்களை பிள்ளைகள் வகைப்படுத்தி இருக்கின்றோம். அப்படி வகைப்படுத்துகின்ற போது பல்வேறுபட்ட காரணிகளை அடிப்படையாக கொள்கிறோம். உடைமை ரீதியாக வகைப்படுத்தினோம், துறை சார்ந்த அடிப்படையில் வகைப்படுத்தினோம், சட்ட ஆளுமையின் அடிப்படையில் வகைப்படுத்தினோம், நட்ட பொறுப்பின் அடிப்படையில் வகைப்படுத்தினோம், அளவு ரீதியான அடிப்படையில் வகைப்படுத்தினோம், நோக்கத்தின் அடிப்படையில் வகைப்படுத்தினோம், சார்ந்திருக்கின்ற தொழில் துறை அந்த அடிப்படையிலும் வகைப்படுத்தினோம். இது வணிகங்களை பாகுபடுத்துகின்ற காரணிகள். இப்போ இது பற்றி நாங்கள் உள்ளுக்குள்ள போகிற போது பிள்ளைகள் அடுத்தடுத்த தேர்ச்சி மட்டங்களில் போகிற போது நாங்கள் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ஆனால் உதாரணங்களை இங்கே சொல்கிற போது நீங்கள் தேவையான அளவு விடயங்களை குறிப்பெடுத்து கொள்ளுங்கள். நான் கடந்த முறை பல இந்த கோவிட்-19க்கான பல ஸ்லைட்ஸுகளை அல்லது பல வீடியோக்களை செய்து நான் எங்களுடைய பிள்ளைகளுக்காக தேசிய கல்வி நிறுவனம் கல்வி திணைக்களத்தோடு சேர்ந்து நாங்கள் தந்திருக்கிறோம். நான் விளக்கமாக சொல்கிற விடயம், இந்த விரிவுரைக்கு முன்னால் நீங்கள் இருந்து பார்க்கிற போது கண்டிப்பாக உங்களோட கையிலே ஒரு பேப்பரும் ஒரு கொப்பியும் பேனாவும் இருக்க வேணும். வணிக கல்வி என்று போட்டு அன்றைக்குரிய திகதியை போட்டு தேவையான விடயங்களை நீங்கள் குறிப்பெடுக்க வேணும். அது மிக முக்கியமான விடயம். குறிப்பெடுத்தால்தான் உங்களுக்கு நான் இதில் ஸ்லைஸில் போட்ட பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுற விடயங்களை விட நான் கதைக்கிற விடயங்கள் கொஞ்சம் விரிவாக ஆழாகலமாக இருக்கும். ஆகவே அந்த விடயங்களை குறிப்பெடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்குரியது. எனவே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அமைப்பு என்றால் என்ன, முதலாவது பார்த்து நாங்கள். ரெண்டாவது வணிக அமைப்புகள் என்றால் என்ன, மூன்றாவதாக ஒரு அமைப்பினுடைய அல்லது வணிக அமைப்பினுடைய பண்புகள் என்ன, அடுத்தது பார்த்து நாங்கள் வணிக அமைப்புகளின் முக்கியத்துவங்கள் என்ன, அடுத்தது பார்த்து நாங்கள் வணிக அமைப்புகளை வகைப்படுத்துகின்ற காரணிகளும் அந்த காரணிகள் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் வரக்கூடிய வகைகளும் உங்களோட நான் கதைச்சு கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து நாங்கள் பார்க்க போகிற விடயம் இந்த வரிப்படம் எக்ஸாம் பேப்பர் கேள்வி பிள்ளைகள். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வரிப்படம் எக்ஸாம் பேப்பர் கேள்வி. வணிக அமைப்புகளை நாங்கள் வகைப்படுத்துகிறோம். அப்படி வகைப்படுத்துகின்ற போது உடைமை அடிப்படையில் வணிகங்களை வகைப்படுத்துகிறோம். உடைமை அடிப்படையில் வணிகங்களை நாங்கள் வகைப்படுத்துகின்றோம். அப்படி உடைமை அடிப்படையில் வணிகங்களை வகைப்படுத்துகின்ற பொழுது தனியார் உடைமை வணிக அமைப்புகள் அல்லது தனியார் துறை வணிக அமைப்புகள் என்றொரு பிரிவும், அதே போல அரச துறை வணிக அமைப்புகள் அல்லது பொது உடைமை வணிக அமைப்புகள் என்ற இன்னொரு பிரிவும் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ ரெண்டா பிரிக்கிறீங்கள் வணிக அமைப்புகளை. இந்த வரிப்படம் கவனிக்கத்தக்கது. தனியார் உடைமை வணிக அமைப்புகள், அதே போல் அரச உடைமை அல்லது பொது உடைமை. டீச்சர்ஸ் கைடில் பார்த்தீங்கன்னா தனியார் துறை வணிக அமைப்புகள், அரச துறை வணிக அமைப்புகள் இருக்குது. அது சரி. அதே போல் இந்த தனியார் உடைமை வணிக அமைப்புகளுக்கு கீழே அப்போ ஒன்று தனி வியாபாரம் அல்லது தனியார் உடைமை வரும், ரெண்டாவது பங்குடைமை வரும், மூன்றாவது கம்பெனி வரும், அதுக்கு அடுத்தது கூட்டுறவு வரும். இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற விடயத்தில் கம்பெனி, அது கீழே கூட்டுறவு வரும். அது தவறுதலாக அந்த இடத்துல வரையில்லை. அந்த கூட்டுறவை நீங்கள் கீழே கொண்டு வர வேணும். அது கீழே அங்கீகார வணிகம் வரும். அங்கீகார வணிகங்களை தனியார் உடைமைக்குள்ள தனியொரு பிரிவாக காண்பிக்காமல் அதை ஒரு விசேட வணிக நிறுவன வகையாகவும் காண்பிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் ஆசிரியர் அறிவுரைப்பு வழிகாட்டியை பார்த்தீங்கன்னா தனியார் உடைமைக்குள்ள 4 பிரிவுகள் 4 கூறுகள் தான் வருது. ஒன்று தனி வியாபாரம் அல்லது தனியார் உடைமை, 2 பங்குடைமை பங்காண்மை, 3வது கம்பெனி, 4வது கூட்டுறவு. அங்கீகார வணிகத்தை நாங்கள் தனிமைப்படுத்தி எடுக்கலாம். என்ற அங்கீகார வணிகங்கள் என்பதும் ஒரு வகையான கம்பெனி தான். அதை பற்றி நான் பின்னுக்கு அடுத்து வரப்போகிற தேர்ச்சி மட்டங்களில் அங்கீகார வணிகங்கள் பற்றி பார்க்குற போது விளங்கும். அதுவும் ஒரு கம்பெனி தான், அங்கீகார வணிக கம்பெனி. அது கேஎஃப்சியாக இருக்கலாம், மெக்டொனால்டாக இருக்கலாம், இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் ஐஓசியாக இருக்கலாம், பீட்சா கட்டாக இருக்கலாம். அங்கீகார வணிகங்கள் அவையும் ஒரு வகையில் கம்பெனிகளாகத்தான் வரும்.
அரசு துறை வணிக அமைப்புகள் என்றது கீழே மத்திய அரசுக்கு கீழே செயல்படக்கூடிய வணிகம், சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வரக்கூடிய, உங்களுக்கு தெரியும் அரச நிர்வாக மட்டங்களை மூண்டா பிரிப்போம். ஒன்று மத்திய அரசு, அடுத்தது மாகாண அரசு, அடுத்தது உள்ளூராட்சி அரசு. சென்ட்ரல் கவர்மெண்ட், ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் அண்ட் லோக்கல் கவர்மெண்ட் என்று சொல்லுவோம். அந்த மத்திய அரசுக்கு கீழே வரக்கூடிய வணிக அமைப்புகள் எவை அப்படி என்று கேட்டால் அரசாங்க திணைக்களங்கள் வரும், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வரும், அரசாங்க கூட்டுத்தாபனங்கள் வரும், கவர்மெண்ட் கோர்பரேஷன்ஸ் வரும், அரச கம்பெனிகள் வரும். இது மத்திய அரசு கீழே வரக்கூடிய நிறுவனங்களாக இருக்கும். அதே போல மாகாண அரசு, உள்ளூராட்சி அரசு இவற்றுக்கு கீழே வரக்கூடிய வணிக அமைப்புகள். அப்போ மீண்டும் ஒரு தடவை உங்களோட ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்கள், வணிக அமைப்புகளினுடைய வகைப்படுத்தலுக்கு கீழே தனியார் உடைமை அல்லது தனியார் துறை வணிக அமைப்புகள் ஒரு பக்கமும், அரச துறை அல்லது அரச உடைமை அல்லது பொது உடைமை வணிக அமைப்புகள் இன்னொரு பக்கம். பிரைவேட் செக்டர், பப்ளிக் செக்டர். பிரைவேட் செக்டருக்கு கீழே தனியார் உடைமை, பங்குடைமை, கம்பெனி, கூட்டுறவு, அங்கீகார வணிகம். அரச உடைமைக்கு கீழே மத்திய அரசு கீழே வரக்கூடியவை, மாகாண அரசு கீழே வரக்கூடிய நிறுவனங்கள், உள்ளூராட்சி அரசின் கீழ் செயல்படக்கூடிய வணிகங்கள். மத்திய அரசு கீழே வரக்கூடிய வணிகங்களவை அரச திணைக்களங்கள், கூட்டுத்தாபனங்கள், அரச கம்பெனிகள் வரும். ஓகே, தொடர்ந்து நாங்கள் பார்க்க போகிறோம் பிள்ளைகள், தனியார் உடைமை வணிகம் என்றால் என்ன, பிரைவேட் ஓனர்ஷிப் என்றால் என்ன. அப்போ நாங்கள் வணிக அமைப்புகளினுடைய உடைமையை ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று தனியார் உடைமை, அடுத்தது பொது உடைமை, அரசு உடைமை. அந்த தனியார் உடைமை வணிக அமைப்புகள் எவை என்று நாங்கள் பார்த்திருக்கிறோம். தனி வியாபாரம் வந்தது பிள்ளைகள், பங்குடைமை வந்தது, கம்பெனிகள், வரையறுக்கப்பட்ட கம்பெனிகள் வந்தது, கூட்டுறவும் வந்தது, அங்கீகார வணிகங்களும் சேர்க்கப்படும். அப்போ இந்த அனைத்துக்கும் பொருந்தக்கூடிய வகையிலான ஒரு டெஃபினிஷனுக்கு நாங்கள் போகிறோம். தனியார் உடைமை மிக நிதானமாக இருக்கணும். தனியார் உடைமை பிரைவேட் ஓனர்ஷிப், தனியாள் உடைமை அதின் வகை சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், அது நாங்கள் பிறகு பார்ப்போம், ஷோல் ரேட் என்று சொல்லுவோம். அப்போ தனியார் உடைமை வணிகம் என்றால் என்ன, தனி ஒரு நபரால், அது தனி வியாபாரத்துக்குரிய டேர்ம்ஸ், தனி ஒரு நபரால் அல்லது ஒரு தொகுதி நபர்களால், பங்குடைமைகள், கம்பெனிகள், கூட்டுறவு, அங்கீகார வணிகம், ஒரு தொகுதி நபர்களால் ஒன்றிணைந்து மூலதனமிடப்பட்டு முகாமை செய்யப்பட்டு இலாப நட்ட பெறுபேறுகளும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற வணிக நிறுவனம் தான் தனியார் உடைமை வணிகம். தனியார் உடைமை வணிகம். அப்போ நான் அந்த டெஃபினிஷனை நீங்கள் நிதானமாக பாருங்க பிள்ளைகள். தனி ஒரு நபரால் மூலதனமிடப்படலாம் அல்லது ஒரு தொகுதி நபர்களால் ஒன்றிணைந்து மூலதனமிடப்படலாம். அப்போ தனி ஒருவரால் அல்லது ஒரு தொகுதி நபர்களால் ஒன்றிணைந்து மூலதனமிடப்பட்டு முகாமை நிர்வாக நடவடிக்கைகளும் அவர்களால் மேற்கொள்ளப்பட்டு இலாப நட்ட விளைவுகள் பெறுபேறுகளும் அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற வணிக அமைப்பு வடிவம்தான் தனியார் உடைமை வணிகம், பிரைவேட் ஓனர்ஷிப்பாக வரும். ஓகே, தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். இதில் நான் ஏற்கனவே சொன்ன ஒரு விடயத்தை இங்கே மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். கூட்டுறவு தவிர்ந்த ஏனைய நிறுவனங்கள் எல்லாம் லாப நோக்குடையவையாக காணப்படும். பிள்ளைகள், தனி வியாபாரங்கள், பங்குடைமைகள், வரையறுக்கப்பட்ட கம்பெனிகள், அங்கீகார வணிக கம்பெனிகள் அத்தனையும் லாப நோக்கம் கொண்டவை. ஆனால் கூட்டுறவு வணிகம் தனியார் உடைமைக்கு கீழே வந்தாலும் அது சேவை நோக்கமுடையது, லாப நோக்கற்றது, சமூக நல நோக்கமுடைய ஒரு வணிகமாக இருக்கும். ஓகேயா? அப்ப ஒரு 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 விதிவிலக்கான விடயம், தனியார் உடைமைக்கு கீழேயும் லாப நோக்கற்ற வணிகங்கள் உண்டு, அரச உடைமைக்கு கீழேயும் லாப நோக்க வணிகம் உண்டு. இப்போ உதாரணத்துக்கு அரச கம்பெனிகள் லாப நோக்குடையவை. ஓகே, அது நாங்கள் பிறகு அரச கம்பெனி பற்றி படிக்கிற போது பார்க்கலாம்.
இந்த தனியார் உடைமைக்கு கீழே என்னென்ன நிறுவனங்கள் வரும்? ஏற்கனவே சொன்னது, அந்த வரிப்படத்தில் ஒரு கரெக்ஷன் இருந்தது, அதை நான் இங்கே நிவர்த்தி செய்திருக்கிறேன். பாருங்க பிள்ளைகள், தனியார் உடைமை கீழே என்னென்ன வணிக அமைப்பு வடிவங்கள் வரும்? தனி வியாபாரம், அதுக்கு மறுபெயர் தனியாள் உடைமை, சோல் ரேட் அல்லது சோல் ப்ராப்பரைட்டர்ஷிப் என்று சொல்லுவோம். பங்குடைமை, பங்காண்மை, கூட்டுறவு அல்லது கூட்டுறவு இயக்கம், கம்பெனிகள், வரையறுக்கப்பட்ட கம்பெனிகள், அங்கீகார வணிக கம்பெனிகள். இப்போ டீச்சர்ஸ் கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த முதல் 4 தனி வியாபாரம், பங்குடைமை, கூட்டுறவு கம்பெனிகள், அந்த 4 மட்டும்தான் அங்கே இருக்கிறது. அது சரியானது. அங்கீகார வணிக கம்பெனிகளை ஒரு விசேட நிறுவன வகைப்படுத்தலாக கொண்டு போக முடியும். அது உண்மையிலே அங்கீகார வணிகமும் ஒரு கம்பெனி வகை தான். ரைட், விசேட வகைப்படுத்தல் கம்பெனிகள் நிறுவனங்கள் என்று ஒரு தொகை நிறுவனங்களை நாங்கள் சொல்ல முடியும். இப்போ நீங்கள் கம்பெனிகளை கம்பெனி சட்டப்படி வகைப்படுத்துகிற போது அதுக்குள்ளே ஆக வரையறுக்கப்பட்டவை, வரையறுக்கப்படாத கம்பெனி, வரையறுக்கப்பட்ட கம்பெனியில் சொந்த கம்பெனி, பொது கம்பெனி, மக்கள் கம்பெனி வரும். இதை தவிர ஒற்றை பங்குதாரர் கம்பெனி, பல்தேசிய கம்பெனி என்று விசேடமான நிறைய கம்பெனிகள் வரும். அது நேரம் வரும்போது நான் அவற்றை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் தனியார் உடைமை வணிகங்களில் முதலாவது வகை தனியாள் உடைமை அல்லது தனி வியாபாரம். சோல் ப்ராப்பரைட்டர்ஷிப் என்றால் என்ன? தனியாள் உடைமை அல்லது தனி வியாபாரம். பிள்ளைகள், தனி ஒரு நபரால் மூலதனமிடப்பட்டு முகாமை செய்யப்பட்டு இலாபங்கள் நட்டங்கள் வரக்கூடிய விளைவுகள் எல்லாம் அந்த நபரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு நிறுவன வடிவம் தனி வியாபாரம் அல்லது தனியாள் உடைமை. பிள்ளைகள், இப்போ உங்களோட வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு சில்லறை கடையை நீங்கள் எடுத்து பாருங்க, அல்லது வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு சலூனை எடுத்து பாருங்க, அல்லது வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு தொலைத்தொடர்பு நிறுவனத்தை எடுத்து பாருங்க, ஒரு கம்யூனிகேஷன் எடுத்து பாருங்க. அதெல்லாம் ஒரு ஆளுக்கு சொந்தமாக இருக்கும். ஒரு உணவகத்தை எடுத்து பாருங்கள், ஒரு தனிப்பட்டவருக்கு சொந்தமாக இருக்கும். அவர்தான் மூலதனமிடுவார். ஒரு உணவகத்தின் உரிமையாளர் என்றால் அவர் மூலதனமிடுவார். அவர்தான் நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொள்வார். தீர்மானங்களை அவர்தான் எடுப்பார். அந்த வணிகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய லாபங்களாயிருக்கலாம் அல்லது நட்டங்களாயிருக்கலாம். அந்த லாபங்கள் நட்டங்கள் அதன் விளைவு பெறுபவர்கள் எல்லாம் அந்த நபரால் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே தனியார் துறை வணிகங்களில் முதலாவதாக நாங்கள் பார்க்கிறது தனி வியாபாரம், தனியாள் உடைமை, சோல் ப்ராப்பரைட்டர்ஷிப். அதுக்குரிய டெஃபினிஷனை சொல்கிறேன். தனியொரு நபரால் மூலதனமிடப்பட்டு முகாமை செய்யப்பட்டு இலாப நட்ட விளைவுகளும் அந்த தனி நபரால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற நிறுவன வடிவம், அந்த அமைப்புக்கு நாங்கள் சொல்லக்கூடிய பெயர் தனி வியாபாரம் அல்லது தனியாள் உடைமை, சோல் ரீட் அல்லது சோல் ப்ராப்பரைட்டர்ஷிப் என்று சொல்லுவோம். பிள்ளைகள், இலங்கையில் வணிக அமைப்பு வடிவங்கள் பல காணப்பட்டாலும் அதிகளவு எண்ணிக்கையில் பட்டி தொட்டி எல்லாம் காணப்படுவது தனி வியாபாரம் தான். காரணம், தனியொருவர் ஆரம்பிக்கலாம், சட்ட கட்டுப்பாடுகள் குறைவு, குறைந்த அளவு மூலதனம் போதும், விரைவாக ஆரம்பிக்கலாம், விரும்பிய போது முடிவுறுத்தலாம், லாபங்கள் தனியொருவரால் சம்பாதிக்கலாம். இது பிறகு வருகிறது, அனுகூலங்களாக வரும். பட் நான் இப்போ சொல்கிறேன், இலங்கையில் எண்ணிக்கை அடிப்படையில் காணப்படுகின்ற அதிக எண்ணிக்கையில் உள்ள வணிகம் தனி வியாபாரம். இந்த நிறுவனத்தின் பெயரை பார்த்தீங்கன்னா உடைமையாளர் சார்ந்த பெயரை கொண்டதாக இருக்கும். உதாரணத்துக்கு அருண் ட்ரேடர்ஸ், ராம் கம்யூனிகேஷன், இவ்வாறு ஒரு தனிப்பட்ட ஆளுடைய பெயரை கொண்ட வகையில் காணப்படுவதாக இருக்கும். உற்பத்தி வியாபார முயற்சிகள் எல்லாத்திலும், சேவை வணிகங்கள் எல்லாத்திலும் ஈடுபடக்கூடியதாக இருக்கும். அடுத்தது நாங்கள் பார்க்க போகிற விடயம் பிள்ளைகள், இந்த தனியார் உடைமை தனி வியாபாரத்தில் என்ன பண்புகள் இருக்கிறது, தனி வியாபாரத்தினுடைய பண்புகள் என்ன? முதலாவது டெஃபினிஷனுக்கு வந்த பண்பு, உரிமையாளரால் தனியாக தனித்து மூலதனமிடப்படும். அந்த நிறுவனத்தின் கேபிட்டல் தனி ஒரு நபரால் இடப்படுவதாக இருக்கும். உரிமையாளரால் தனித்து மூலதனமிடப்படும். இரண்டாவது, முகாமைத்துவ தீர்மானங்கள் தனியொருவரால் மேற்கொள்ளப்படும். நிர்வாகம் தனியொருவர் மேற்கொள்வார்.
முகாமைத்துவ நடவடிக்கைகள் தனியொருவரால் மேற்கொள்ளப்படும். அப்ப தீர்மானங்கள் தனிப்பட்ட ஒருவரால் மேற்கொள்ளப்படும். அதே போல உடைமையாளர்களினுடைய நட்ட பொறுப்பு வரையறுக்கப்பட்டிருக்காது. தனி வியாபாரங்கள் பங்குடைமைகளில் பொறுப்பு வரையறுக்கப்பட்டிருப்பதில்லை. அதை பற்றிய விளக்கங்கள் பின்னர் வரும். அடுத்தது வணிகத்துக்கு சட்ட ரீதியான தனிமனித அந்தஸ்து இல்லை, சட்ட ஆளுமை இல்லை. வணிகத்தின் பெயரில் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது. இது தனி வியாபாரத்தினுடைய மற்றும் ஒரு பண்பு. அடுத்தது பதிவு செய்தல் கட்டாயம் இல்லை. இதில் உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். பொது பெயரை கொண்டிருந்தால், ஒரு தனி வியாபாரம் உடைமையாளரின் பெயர் இல்லாமல் பொது பெயரை கொண்டிருந்தால் அங்க பதிவு கட்டாயம். நாங்கள் பொதுவாக தனி வியாபாரங்கள் உடைமையாளற்ற பெயரில் தான் இருக்கும். 99% தனி வியாபாரங்கள் உடைமையாளற்ற பெயர். ஆகவே பதிவு செய்தல் கட்டாயம் இல்லை. லாப நட்டங்கள் தனியொருவரால், அதன் உடைமையாளரால், தனி வியாபாரியால் ஏற்றுக்கொள்ளப்படும், எடுத்துக்கொள்ளப்படும், பெற்றுக்கொள்ளப்படும். லாபம் வந்தாலும் அவருக்குரியது, நட்டம் வந்தாலும் அவருக்குரியது. இடர்களுக்கு தனியாக முகம் கொடுக்க வேணும். நிறுவனத்தில் வரக்கூடிய எல்லா இடர்கள், உங்களுக்கு தெரியும், வியாபாரம் என்றால் இடர்கள். வணிகத்தில் பண்புகளில் ஒன்று இடர் காணப்படும். தனி வியாபாரத்தில் வரக்கூடிய இடர்கள் அவர் உடைமையாளர், லாபத்தை அவர் அனுபவிப்பதால் அவரே இடர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது தொடர்ந்து இயங்கும் நிலைப்பாடு காணப்படாது. அதென்ன தொடர்ந்து இயங்கும் நிலைப்பாடு? கண்டினியூட்டி என்றா என்ன? தனி வியாபாரியினுடைய மரணம், நிதி முறிவு, சித்த சுவாதீனம் நிறுவனத்தை முடிவுறுத்தலாம். நிறுவனம் வணிக கருமங்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படலாம். எனவே தனி வியாபார நிறுவனங்களில் தொடர்ந்து இயங்கும் நிலைப்பாடு, கண்டினியூட்டி காணப்படாது, இல்லை. கணக்கு வைப்புகள் கட்டாயமில்லை. வணிகத்தின் பெயரில் வரிகளை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? வணிகத்துக்கு சட்ட ஆளுமை இல்லை. எனவே இதெல்லாம் தனி வியாபாரத்தினுடைய பண்புகளாக வரும். எனவே தனி வியாபாரத்தினுடைய பண்புகள் என்று பார்க்கிற பொழுது இவ்வளவு பண்புகளும் உங்களுக்கு தெரிய வேணும். இந்த ஒவ்வொன்றுக்குமான சின்ன சின்ன விளக்கங்கள் எக்ஸாம் பேப்பரில் சில விளக்கு கேட்பார்கள். தனி வியாபாரம் ஒன்று தன்னுடைய பெயரில் இன்னொருவர் மீது வழக்கு தாக்கல் செய்ய முடியாது. இது என்ன பண்பின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது என்று கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்கள், தனி வியாபாரங்கள் சட்ட ஆளுமை அற்றவை. தனி வியாபாரங்கள் நிறுவன பெயரை பயன்படுத்தி எந்த ஒரு சட்ட நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள முடியாது. ஆகவே அதன் மீதும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். தொடர்ந்து நீங்கள் பார்க்குறீங்க பிள்ளைகள், தனி வியாபாரத்தினுடைய பதிவு அல்லது கூட்டிணைத்தல், இன்கோர்பரேஷன். இலங்கையில் இருக்கக்கூடிய வணிக நிறுவனங்களை பதிவு செய்வதற்காக சட்டங்கள் இருக்கிறது, பதிவு செய்வதற்கான நிறுவனங்கள் இருக்கிறது, அதற்கான ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டி இருக்கிறது, பதிவுக்கான காரியாலயம் இருக்கிறது. இந்த தனி வியாபாரத்தினுடைய பதிவு சம்பந்தமாக நான் கதைக்கிற விடயங்கள் பிள்ளைகள் பங்குடைமை வணிகங்களுக்கும் பொருந்தும். இந்த தனி வியாபாரத்தினுடைய பதிவு என்ற தலையங்கத்து கீழே முதல்ல நான் பார்க்க போறது, தனி வியாபாரம் அல்லது பங்குடைமை எப்போது பதிவு செய்ய வேணும்? கட்டாயம் பதிவு செய்ய வேணுமா? ஒரு தனி வியாபாரம் அல்லது பங்குடைமை வணிகம் அதன் உடைமையாளருடைய பெயரை அல்லது உடைமையாளர் சார்ந்த பெயரை நிறுவன பெயராக கொண்டிருந்தால், ஒரு தனி வியாபாரமாக இருக்கலாம், ஒரு பங்குடைமை வணிகமாக இருக்கலாம், அதன் உடைமையாளர் சார்ந்த பெயரை நிறுவன பெயராக கொண்டிருந்தால், உதாரணத்துக்கு ராம்குமார் என்றவர் தன்னுடைய வியாபாரத்திற்கு குமார் ரீடர்ஸ் என்று போடுறார், அல்லது குமார் சலூன் என்று போடுறார், அல்லது குமார் டிரான்ஸ்போர்ட் என்று போடுறார். இங்கே பதிவு கட்டாயம் இல்லை. ஏன்னா அது உடைமையாளற்ற பெயர். அந்த பெயரை வச்சுக்கொண்டு, நிறுவன பெயரை வச்சுக்கொண்டு உடைமையாளர் யார் என்பதை அடையாளப்படுத்த முடியும். அப்போ ஒரு தனி வியாபாரம் அல்லது ஒரு பங்குடைமை வணிகம் அதன் உடைமையாளர் சார்ந்த பெயரை நிறுவன பெயராக கொண்டிருந்தால் பதிவு சட்டப்படி கட்டாயம் இல்லை. அதில் இருந்து வேறுபட்டு ஒரு பொது கருத்தை தரக்கூடிய
ஒரு பொது பெயரை கொண்டிருந்தால் பதிவு சட்டப்படி கட்டாயம். இப்போ ராம்குமார் என்ற ஒருவர் தன்னுடைய பிசினஸுக்கு ஹாப்பி டெக்ஸ்டைல்ஸ் என்று வைக்கிறார், லக்கி ட்ரேடர்ஸ் என்று வைக்கிறார், சிட்டி டிராவல்ஸ் என்று வைக்கிறார், ஒரு உணவகத்து குட் ஃபூடி என்று வைக்கிறார். அவை இப்படியான பெயர்களை வைக்கிற போது உடைமையாளற்ற பெயர் வேறாகவும் நிறுவனத்தினுடைய பெயர் வேறாகவும் காணப்படுகின்ற போது அந்த இடத்திலே என்ன நடக்கும் என்றால் பதிவு சட்டப்படி கட்டாயம். உங்களை எக்ஸாமில் கேட்பார்கள், தனி வியாபாரங்கள் பங்குடைமைகள் பதிவு செய்வது கட்டாயமா? நீங்க எஸ் என்றும் சொல்ல முடியாது, நோ என்றும் சொல்ல முடியாது. அது பெயரை பொறுத்தது. ஒரு தனி வியாபாரத்தினுடைய பெயர் பங்குடைமையினுடைய பெயர் அதன் உடைமையாளருடைய பெயரை, உடைமையாளர் சார்ந்த ஒருவருடைய பெயரை கொண்டிருந்தால் பதிவு கட்டாயமில்லை. விரும்பினா பதிவு செய்யலாம், ஆனால் பதிவு கட்டாயமில்லை. உடைமையாளர் சார்ந்த பெயரை கொண்டிருக்காமல் நிறுவன பெயர் ஒரு பொது கருத்தை தரக்கூடிய ஒரு பொது பெயரை கொண்டதாக காணப்பட்டால் பதிவு சட்டப்படி கட்டாயம். இது ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி. ஒரு உணவகத்தினுடைய உடைமையாளர் பெரேரா என்பவர் தன்னுடைய உணவகத்திற்கு குட் ஃபூடி என்று பெயர் வைக்கிறார். இந்த நிறுவனத்தினுடைய பதிவு பற்றி அது கருதுவீர். முதல்ல பதிவு கட்டாயம். என்ற உடைமையாளருடைய பெயர் பெரேரா, நிறுவனத்தினுடைய பெயர் குட் ஃபூடி, நல்ல உணவு. அதாவது ஒரு கொமனா பெயர் வைக்கிறார். ரைட்? ஆகவே அது கவனிக்கத்தக்கது. பதிவு சம்பந்தமான விடயத்தில் தனி வியாபாரமும் சரி பங்குடைமையும் சரி எப்போது பதிவு செய்ய வேணும்? பதிவு செய்தல் கட்டாயமானதா? இந்த பதிவு எந்த சட்டத்தின்படி மேற்கொள்ளப்படும்? 1918ஆம் ஆண்டு 6ஆம் இலக்க வியாபார பெயர் பதிவு கட்டளை சட்டம். இதுதான் சட்டம். இந்த சட்டத்தின் திருத்தங்கள் இருக்கிறது. 1987ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க சட்டம் இருக்கிறது. ஆனால் உங்கள பிள்ளைகள் எக்ஸாமில் கேள்வி ஒன்று கேட்டால் தனி வியாபாரங்களும் சரி பங்குடைமைகளும் சரி எந்த சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படும் என்று கேட்டால் 1918ஆம் ஆண்டு 6ஆம் இலக்க வியாபார பெயர் பதிவு கட்டளை சட்டம். எங்கே பதிவு செய்யப்படும்? பிரதேச செயலகங்கள். பழைய பெயர் கச்சேரி என்று சொல்லுவோம். பிரதேச செயலகங்களில் பதிவு செய்யப்படும். ஓகேயா? அப்போ தனி வியாபாரத்தினுடைய பதிவு சம்பந்தமான விடயங்கள் பார்த்திருக்கிறோம். தனி வியாபாரம் எப்போது கட்டாயம் பதிவு செய்ய வேணும்? எந்த சட்டத்தின்படி பதிவு செய்யப்பட வேணும்? அந்த பதிவு எங்கே மேற்கொள்ளப்படும்? இந்த பதிவுக்கு தனி வியாபாரம் சம்பந்தமான அடிப்படை தகவல்கள் அதுக்குரிய விண்ணப்பத்தில் கேட்கப்படும். அதை கொடுத்து பதிவு கட்டணத்தை செலுத்தி பதிவை மேற்கொள்ள முடியும். சரி, இந்த தனி வியாபாரத்தினுடைய பதிவு சம்பந்தமான அவ்வளவு விடயங்களும் பங்குடைமை வணிகத்திற்கும் அப்படியே சமாந்தரமாக பொருந்தும். எப்போது பதிவு செய்யப்பட வேணும் பங்குடைமை? பொது பெயரை கொண்டிருந்தால். எந்த சட்டப்படி? 1918 6 வியாபார பெயர் பதிவு கட்டளை சட்டத்தின்படி. எங்கே பதிவு செய்யப்படும்? பிரதேச செயலகத்தில் பதிவு செய்யப்படும். என்ன தகவல்கள்? பங்குடைமையின் அடிப்படையான தகவல்கள் கொடுக்கப்பட வேணும். அதுக்குரிய விண்ணப்பம் இருக்கு, அதில் கொடுத்தால் சரி. இந்த பதிவினூடாக ஒரு வணிக நிறுவனம் என்ன அனுகூலங்களை பெறும்? ஒரு தனி வியாபாரமாக இருக்கலாம், ஒரு பங்குடைமையாக இருக்கலாம். பதிவினூடாக என்ன அனுகூலங்களை பெறும்? பதிவு செய்வதன் மூலம் ஒரு நிறுவன ரீதியான அங்கீகாரம், சட்ட ஆளுமை அல்ல, லீகல் பர்சனாலிட்டி அல்ல, ஒரு நிறுவன ரீதியான அங்கீகாரம், இன்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ். ஒரு பதிவு பத்திரம் வழங்கப்படும். அந்த பத்திரத்தை வச்சுக்கொண்டு அந்த நிறுவனம் தன்னுடைய அடுத்த கட்ட வங்கி கடன்களை பெறுதலோ அல்லது வேறு நடவடிக்கைகளை செய்யறதுக்கு நிறுவன பேரில் எதுவுமே செய்ய முடியாது. தனி வியாபாரம் பங்குடைமை சட்ட ஆளுமை வராது. பதிவின் மூலம் பதிவு செய்தால் நிறுவன அங்கீகாரம், ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் பெற்றுக்கொள்ள முடியும். இப்படி ஒரு நிறுவனம் இருக்கு, இப்படி ஒரு நிறுவனம் பதிவு செய்யப்பட்டது. வங்கி கடனுக்கு உடைமையாளர் விண்ணப்பிக்கின்ற போது வங்கியாலே அதை கன்சிடர் பண்ணுவார்கள். சரி, பதிவு கூட்டிணைத்தல், இன்கோர்பரேஷன், தனி வியாபாரம் பங்குடைமை ரெண்டினுடைய பதிவையும் ஒரே தரமாக பார்த்துருக்கிறோம். இனி பார்க்க போகிறோம் தனி வியாபாரத்தின் சட்ட ரீதியான அடிப்படை பண்புகள் என்ன. ஒரு தனி வியாபாரத்தினுடைய சட்ட ரீதியான அடிப்படையான பண்புகள் என்ன? 4 பண்புகளை லிஸ்ட் பண்ணியிருக்கிறேன்.
ஒன்று சட்ட ஆளுமை அற்றது, லீகல் பர்சனாலிட்டி, லீகல் என்டிட்டி இல்லை. சட்ட ஆளுமை என்றா என்ன? ஒரு தொழில் நிறுவனம், ஒரு வணிக அமைப்பு சட்டப்படி தனி மனிதனாக கருதப்படுவது. ஒரு 18 வயதுக்கு மேற்பட்ட ஒரு இயற்கை மனிதன், நான் ஒரு நேச்சுரல் மேன், அவருக்கு தனி மனித சட்ட ஆளுமை உண்டு. நான் நேச்சுரல் மேன். ஒரு 18 வயதுக்கு மேற்பட்ட ஒரு இயற்கை மனிதனுக்கு இருக்கிற அதே சட்ட ஆளுமை ஒரு வணிக நிறுவனத்திற்கு வருமென்றால் அந்த நிறுவனத்துக்கு பெயர் சட்ட மனிதன். நான் இயற்கை மனிதன், நேச்சுரல் மேன், 18 வயதுக்கு மேற்பட்டவர். உங்களுடைய அப்பா அம்மா நேச்சுரல் பர்சன், 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள். ஒரு கம்பெனி லீகல் பர்சன். ஒரு கம்பெனி என் மீது வழக்கு போடுது. நான் ஒரு சிங்கர் கம்பெனியில் ஒரு பொருளை வாங்கி அதுக்குரிய பணத்தை செலுத்தி இல்லை. சிங்கர் கம்பெனி என் மீது வழக்கு போடுது என்றால் அந்த கேஸின் பேர் என்ன? சிங்கர் கம்பெனி வேர்சஸ் மிஸ்டர் எஸ்கே சோதிலிங்கம். அங்கே மிஸ்டர் எஸ்கே சோதிலிங்கம் நேச்சுரல் மேன், சிங்கர் கம்பெனி லிமிடெட் லீகல் மேன். ஒரு தனி மனிதனுக்கு இருக்கிற சட்ட ரீதியான அந்த தனி மனித அங்கீகாரம் ஒரு வணிக நிறுவனத்திற்கு வருமென்றால் அது சட்ட ஆளுமை எனப்படும். சிம்பிள். ஒரு வணிக நிறுவனத்துக்கு சட்ட ஆளுமை இருந்தால் அந்த நிறுவனம் நிறுவன பெயரை பயன்படுத்தி சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். நிறுவன பெயரில் வழக்கு தாக்கல் செய்யலாம், வங்கி கணக்கை ஆரம்பிக்கலாம், வரி செலுத்தலாம், சொத்துக்களை வாங்கலாம், முகவர்களை நியமிக்கலாம். இது யாருடைய பெயரில்? நிறுவன பெயரில். ஏனென்றால் சட்ட ஆளுமை என்பது ஒரு வணிக நிறுவனத்திற்கு தனிமனித அங்கீகாரத்தை கொடுக்கின்றது. கம்பெனிகள், கூட்டுறவு வணிகங்கள், அரசாங்க கூட்டுத்தாபனங்கள் சட்ட ஆளுமை கொண்டவை. தனி வியாபாரங்கள், பங்குடைமைகள், அரச திணைக்களங்கள் சட்ட ஆளுமை அற்றவை. எனவே சட்ட ஆளுமை அற்ற வணிகங்கள் நிறுவன பெயரில் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது. அப்ப தனி வியாபாரம், பங்குடைமை சட்ட ஆளுமை அற்றது என்றால் எவ்வாறு சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும்? நிறுவன உடைமையாளரின் பெயரில் தான் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப உங்களுக்கு இப்ப கிளியர் ஐடியா, சட்ட ஆளுமை என்றால் என்ன? சட்ட ஆளுமை உள்ள நிறுவனங்கள் எந்தெந்த சட்ட நடவடிக்கைகளில் நிறுவன பெயரில் ஈடுபட முடியும்? சட்ட ஆளுமையுடைய நிறுவனங்கள் எவை? சட்ட ஆளுமை அற்ற நிறுவனங்கள் எவை? சட்ட ஆளுமை அற்ற நிறுவனங்கள் எவ்வாறு சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும்? ஒரு தலையங்கத பிள்ளைகள் நீங்க படிக்கிற போது உங்களுக்குள்ள வினாக்கள் வர வேணும். உங்களுக்குள்ள வரக்கூடிய வினாக்கள் தான் விடைகளாக வரும். இந்த வணிக கல்வியை பொறுத்தமல்ல அதிகம் நோட்ஸ் இருக்கிறது. அப்போ அதை படிக்கிறதுக்கான மெத்தட், அணுகுமுறை, மெக்கானிசம் ஏனைய பாடங்கள் மாதிரி இருக்காது. அது எப்படி இருக்கணும் என்றால், நீங்கள் பாடத்தை படிக்கிற போது ஒரு நோட்ஸை எடுத்து படிக்கக்கூடிய மாதிரியான ஒரு தன்மையை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கொள்ள வேண்டும். அப்போ தனி வியாபாரத்தினுடைய சட்ட ரீதியான அடிப்படையான பண்புகள் பார்க்குறோம் பிள்ளைகள். அதில் முதலாவது பண்பு பார்த்து முடிச்சிருக்கிறோம். சட்ட ஆளுமை, லீகல் பர்சனாலிட்டி என்றால் என்ன? சட்ட ஆளுமை என்றால் என்ன? வரவிலக்கணம். ஒரு வணிக அமைப்பு சட்டத்தின் முன்னிலையில் தனி மனிதனுக்கு இருக்கிற அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளுதல். எந்த நிறுவனங்களுக்கு சட்ட ஆளுமை இருக்கு, எந்த நிறுவனங்களுக்கு சட்ட ஆளுமை இல்லை, சட்ட ஆளுமை உள்ள நிறுவனங்கள் நிறுவன பெயரை பயன்படுத்தி என்ன சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என்ற விடயங்களை பார்த்திருக்கிறோம். மீதி விடயங்களை தனி வியாபாரத்தின் ஏனைய பண்புகளை பிள்ளைகள் மற்றும் ஒரு விரிவுரையில் உங்களை நான் சந்தித்து தருவேன். ஆகவே இந்த குறிப்புகளை எடுத்துக்கொள்ளுங்கள் பிள்ளைகள். மீண்டும் இன்னும் ஒரு வணிக கல்வியினுடைய வணிக அமைப்புகள் என்ற தலையங்கத்தின் விரிவுரையில் உங்களை சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.